ஷீலு கிச்சன்லேருந்து பட்டர் பீன்ஸு கிரேவி வச்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை 2 பீஸ் போடுறேன். கல்பாசி கொஞ்சம் சேர்க்குறேன், பொரியட்டும். நல்லா பொரியுது. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போட்டோம். பச்சை வாடை போயிடுச்சு இஞ்சி பூண்டு. இதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரணும். நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரணும் வெங்காயம். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பாருங்கள் கலர் மாறி வந்துருச்சு நல்லா. இதில் பொடியாக நறுக்குன்னா 2 தக்காளி சேர்க்குறேன். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா வதக்கிடுவோம். தக்காளி நல்லா கூழு மாதிரி வதங்கி வரணும். தக்காளி நல்லா கூழு மாதிரி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இதில் நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்த்துடுவோம். மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனு, சோம்பு பொடி 1 ஸ்பூனு, ஜீரக பொடி 1 ஸ்பூனு, காஷ்மீர் சில்லி பொடி 1 ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, கரம் மசாலா எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம். மசாலா வந்து கருகக்கூடாது, சிம்மில் வச்சே வதக்குங்க. நல்லா பச்சை வடை போய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இதில் வந்து நான் பட்டர் பீன்ஸ் வந்து நல்லா 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி வடிகட்டிட்டு அதை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா இதோட சேர்த்து கிளறி விட்டுருவோம். நல்லா இதில் நம்ம சுடு தண்ணி தான் ஊற்றணும் கிரேவிக்கு. பாருங்க, நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிடுவோம். கிரேவிக்கு உண்டான உப்பை நான் உப்பு போடுறேன். தக்காளி வதங்க தான் உப்பு போட்டிருக்கேன். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா கொதிச்சு கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு லைட்டாக. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காயும் 2 ஸ்பூன் கசகசாயும் நான் வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் சேர்க்குறேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம். சுடு தண்ணி தான் சேர்க்குறேன், பச்சை தண்ணி சேர்க்கலை. கிரேவிக்கெல்லாம் சுடு தண்ணி தான் சேர்க்கணும். இதை நல்லா கிண்டி விட்டுருவோம். இது நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சுற்றி இந்த மாதிரி கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணியே கொதித்து வரட்டும். கிரேவி பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பட்டர் பீன்ஸ் கிரேவி. இது சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கெல்லாம் ஆறுனா நல்லா கட்டியாயிடும் கிரேவி. இதில் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். தூரி மேத்தி 1 ஸ்பூன் கையில் எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி கசக்கி விட்ருவோம். அதில் அவ்வளோதான். பாருங்க, கிரேவி ரொம்ப ரிச்சாக நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும் நமக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம பொடியாக நறுக்கி வச்ச மல்லி இலையை கிரேவியில் தூக்கி விட்ருவோம். இருந்து பட்டர் பீன்ஸ் கிரேவி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.